குரல் வழி மேலாண்மையில் நிதி மேலாண்மை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்னென்ன குரல்னா, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின். அதாவது எப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுடைய முதலீடும் நம்ம போடுவோம், பிறரோட பணம், அதாவது இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வருவாங்க, இல்லை பேங்க்லேருந்து ஒரு இன்வெஸ்டராக கடன் வாங்குவோம், இல்லை ப்ரைவேட் லிமிட்டட்லேயோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய தொழிலுக்கு அவங்க முதலீடு கொடுப்பாங்க, ஸோ பணம் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு நிதியையும் நம்ம வந்து பேலன்ஸ்டாக பயன்படுத்தி தான் நம்ம தொழிலை வந்து லாபமாக கொண்டு வர போகிறோம். இதில் என்ன நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்ம பணம்னா ஒரு மாதிரியும், அடுத்தவங்கள்ட்ட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு பார்சியாலிட்டி பார்க்க, அதை சரியாக ஒரு அந்த அழகாக பயன்படுத்தாமல், அது ஒரு திட்டமிடல் இல்லாமல் நிதியை வந்து வீணாக்கிடக்கூடாது, பணத்தை வந்து வீணாக்கிடக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க காசு, இது நம்ம காசு வேறு, அடுத்தவங்க காசு வேறு அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரைவேட் லிமிட்டட்னு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனியார் நிறுவனம் அல்லது பொது நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக பொது நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் போடுறோம். ஸோ எல்லாருடைய பணத்தை வச்சு நம்ம அந்த பணத்தை நிர்வாகம் பண்ணி நம்ம தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்த பணம்னா ஒரு மாதிரியும், அடுத்தவங்களுடைய பணம் வந்துச்சு அப்படின்னா அதை வேறு மாதிரியும், அதை சரியாக ஒரு பயன்படுத்தாமல், அதை வந்து ஒரு லாப நோக்கத்தோடையோ அல்லது வந்து இதோடையே நம்ம செய்யாமல் பண்ணிடக்கூடாது. அப்போ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த பணம், வெளியிலேருந்து பெறப்பட்ட பணம், இரண்டு பணத்தையும் சரிவிகிதமாக சரியான வழியில் சரியான மெத்தடாலஜியில் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிஸ்னஸில் லாங் டேர்மாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பயுமே. ஏன்னா அது நிறையா இடத்துல நடக்கும். வெளியிலேருந்து பணம் வந்துச்சுன்னா அந்த பணத்தை நம்மளுடைய லாப காசை உள்ளே போடுறப்ப இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வெளியிலேருந்து வர்ற அந்த பணத்தை உள்ளே போட்டு நம்ம நிர்வாகம் பண்ணுறப்ப வர்றதில்லைங்க. இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் முதிர்ச்சி இல்லாத ஒரு விஷயம். இது நிறையா நம்ம பெரிய லெவலில் கூட அந்த தவறுகள் நம்ம வந்து செய்வோம். ஸோ அந்த தவறை வந்து பண்ண வேண்டாம். ஸோ வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின். பிறவும் தமப்போர் செய்யின். நம்ம மாதிரியே பிறரோட வாணிகம், பிறருடைய பிஸ்னஸ், பிறருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளை போல் நாம் வந்து நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட்டு. இதை புரிந்துக்கொள்வோம். தொழில் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு பண்ணால் ஈஸியாக ஜெயிக்கலாம், லாங் டேர்மாக வெற்றியோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆன விஷயம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.